பாலஸ்தீனம் மக்கள்லாம் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு அணு ஆயுதங்கள்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால், ஆயுதங்கள் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா. அமெரிக்காவினுடைய தத்து பிள்ளைகள் என்றே சொல்லலாம் இந்த இஸ்ரேலை. காரணம், அவர்களை ஆட்டி படைப்பது அமெரிக்கா தான். இன்னைக்கு சோகமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் நாட்டவர்கள் இஸ்லாமியர்களை குறிவிச்சு கொள்கிறான். அதற்கு பின்னாலே அமெரிக்கா இருக்கிறான். எந்த அளவிற்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், ஈராக்கை துவம்சம் பண்ணினாங்களா இல்லையா? நம்ம அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம். ஈராக்கை துவம்சம் செய்தார்கள். அது மாத்திரமல்லாது பலஸ்தீனத்து மக்கள் சல்லடையாக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சூறையாடப்படுறாங்க. இதற்கெல்லாம் மூலதனம் அமெரிக்கா, ஆனால் செயல்படுத்துவது இஸ்ரேலை கொண்டு. இங்கே வருத்தமான விஷயம், இஸ்லாத்திற்கு எதிராக அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அது அவர்களுடைய குணம் என்றாலும், இஸ்லாமியர்களாக இருக்கிற நம்மவர்கள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? சுமார் 50ற்கு மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. ஏதாவது ஒரு நாடு, ஒரு முஸ்லீம் நாடு தாக்கப்படையில் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்களா, கண்டனம் தெரிவிக்கிறாங்களா? கிடையாது. பலஸ்தீனத்தில் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. இங்கே இருக்கிற நமக்கு துடிக்குது. அந்த காட்சிகளை பார்க்குற பொழுது அழுகை வருது. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பசியான கதறுகிற பொழுது அந்த காட்சிகளெல்லாம் நம்மளை உருக்குலைச்சிருது. ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகள் எல்லாம், கத்தார் போன்ற அரபு நாடுகள் எல்லாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? அறிவிக்க வெளியிடுறாங்க, ஆனால் கடுமையான கண்டனத்தை வெளியிடுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சில இஸ்லாமிய நாடுகளே இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. இன்னைக்கு சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம், அமெரிக்காவினுடைய அதிபர் பிரசிடெண்ட் போகிறார் கத்தாருக்கு. கத்தாரில் மிகப்பெரிய கோடிக்கணக்கில் ஒரு மதிப்பில் ஒரு விமானத்தை பரிசாக கொடுக்குறாங்க. யாருக்கு? அந்த அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டுக்கு. இப்போது சவுதி அரேபியாவுக்கு போனார். மிகப்பெரிய ராஜ மரியாதை அளிக்கப்பட்டது. ஒரு பிரசிடெண்ட்னா மதிக்க தான் செய்யணும், அதை நம்ம இல்லைன்னு சொல்ல வரலை. ஆனால் அது மாதிரியான சந்தர்ப்பங்களிலாவது பாலஸ்தீனத்து மக்கள் இந்த அளவிற்கு நசுக்கப்படுகிறார்களே, அதை பற்றி பேசலாமா இல்லையா? அதை பற்றிய ஒரு அக்கறை என்பது இல்லாமல் இருப்பது, அது மாத்திரம் இல்லாது அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்பது